இப்போ எப்படியோ லெஃப்ட்டில் இருந்து ரைட்டு வந்தாச்சு. ஏன்னா ரைட்டில் பார்க்கும்போது தான் இந்த சீனரிஸ்லாம் தெரியும். அதனால தான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக தான் இப்படி வரேன். செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க. லெவல் தான், சும்மா சல்லுன்னு போகுங்க சைக்கிள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் போகுது பாருங்கள் லாரிலாம். மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க ஓகேங்களா. கண்டிப்பாக இது ஒர்த்து தாங்க. சிட்டிக்குள்ளே இருந்துட்டு சிட்டியோட நேச்சரையும் பார்த்துட்டு அதோட பில்டிங்ஸையும் மேலே ஒரு ஐ வியூவில் இருந்து பார்க்குறதே ஒரு தனி ஸ்பெஷலுங்க. நம்ம இதே வழியில் ரொம்ப வருஷமாக போயிருப்போம், ஆனாலும் நம்ம வந்து அதை கவனிச்சிருக்க மாட்டோம். உண்மையிலே ஒர்த்து பாருமா, செம்ம ஒர்த்துங்க. சல்லுன்னு போறாப்லங்க. தூரத்துல ஒரு மேடு இருக்குங்க, அப்படியே இப்படி போய் பெரிய கர்வ். இது ஆக்சுவலா கர்வ் முடிஞ்சதுமே அப்படியே மேடு ஏறுங்க. அந்த கர்வ் முடியறதுக்கு முன்னாடி என்னோட இது இடம் வந்துடும் பாருங்க. சும்மா எவ்வளோ ஸ்பீட்ல போறேன்னு எனக்கே தெரியல ஆக்சுவலா. இந்த மாதிரி இருக்குங்க. அப்படியே அந்த ரோட்ல இருந்து இந்த ரோட்ல கிராஸ் பண்ணிட்டேங்க. செம்மங்க. இந்த மேட்டில் வரும்போது அவ்வளோதாங்க, கிராஸ் பண்ண முடியாது. அதனால தான் பயங்கரமாக ஸ்பீடில் அழுத்துவாங்க. நம்ம அழுத்தி அவங்க கூட கொண்டு வர முடியாது. செம்ம ஃபீலுங்க, செம்ம ஃபீலுங்க. பாருங்க ஃபோன் மாதிரி தெரியுறான் பாருங்க. அளவுக்கு அந்த பெஸ்ட்டான கேமரா இல்லை. போவோம், பார்த்துக்கலாம். வெறும் சக்ஸஸையும் பணத்தையும் மட்டுமே பெருசாக பார்க்குற காலம் சார் இது. நம்ம மேலே யாராவது அன்பு காட்டணும்னாலும் இல்லை நம்பிக்கை வைக்கணும்னாலும் ஒன்று நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை ரிச்சாவது இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் நம்ம லவ், நம்ம ஆனஸ்டி ரெக்கக்னைஸ் ஆகும். இல்லைன்னா கிராண்டடாக எடுத்துக்கிட்டு நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க சார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் லைஃப். பாய் மக்களே.